ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம சில சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சென்டென்சஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஒரே வேர்டு யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது என்ன வேர்டுன்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெரி குட். அப்படி இல்லைனா வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 5 சென்டென்சஸ் மட்டும் இல்லை, நிறைய சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் டுடேஸ் லெசன். So the one word that we are going to use for all the sentences that we are going to be seeing today is make. ஸோ மேக்குன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி சென்டென்சஸ் வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ மேக் கூட என்னெல்லாம் போடலான்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், டீ, ஷோர், சேஞ்சஸ் அண்ட் எஃபர்ட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா பெட்டராக புரியும். Now let's see some examples. Don't make noise. சத்தம் போடாத. ஓகே, ஸோ சத்தம் போடாத அப்படின்றதுக்கு நீங்கள் கண்டிப்பாக மேக்குன்னு தான் வார்த்தையை பயன்படுத்தணும். டோன்ட் புட் நாய்ஸ், டோன்ட் கிரியேட் நாய்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. டோன்ட் மேக் நாய்ஸ். ஓகே, த சில்ட்ரன் பிளேட் வித்தவுட் மேக்கிங் எனி நாய்ஸ். எந்த சத்தமும் போடாமல் குழந்தைங்க விளையாடினாங்க. ஓகே, வித்தவுட் மேக்கிங் எனி நாய்ஸ். ஐ எம் கோயிங் டு மேக் பிரேக்ஃபாஸ்ட். நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். ஸோ நான் டிஃபன் செய்ய போகிறேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். பிரேக்ஃபாஸ்ட்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்த மாட்டோம், டிஃபன்ன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். ஸோ அதுக்கு நீங்கள் இங்கிலீஷில் சொல்லும் போது ஐம் கோயிங் டு மேக் பிரேக்ஃபாஸ்ட் தான். குக் பிரேக்ஃபாஸ்ட், ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட்டை விட மேக் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த காமன் ஒன். அடுத்தது இதே நீங்கள் பாஸ்ட்டில் சொல்கிறதுக்கு மேக்கோட பாஸ்ட் வேர்பான மேட் யூஸ் பண்ணிக்கலாம். மை மாம் மேட் மை ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட் எஸ்டர்டே. அம்மா நேற்று எனக்கு பிடிச்ச டிஃபன் செஞ்சாங்க. ஓகே, மேட் மை ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட்டு, கேன் யூ மேக் சம் டீ ஃபார் மீ? எனக்கு டீ போட்டு தரியா? ஓகே, ஸோ டீ போடுறதுக்கு மேக் சம் டீ அப்படின்னு தான் சொல்லணும். கேன் யூ மேக் சம் டீ ஃபார் மீ? ஷீ மேட் ஜிஞ்சர் டீ ஃபார் த கெஸ்ட். ஸோ பாஸ்டில் சொல்கிறதுனால மேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அவள் கெஸ்ட்டுக்கு இஞ்சி டீ போட்டு கொடுத்தா. ஸோ நான் டீ போட போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எப்படி சொல்லணும்? ஐம் கோயிங் டு மேக் சம் டீ. ஓகே, புட் சம் டீ, ப்ரிப்பேர் சம் டீ விட மேக் சம் டீ. நெக்ஸ்ட் ஒன், மேக் ஷுர் தட் யூ ஹவ் டேக்கன் எவ்ரி திங். மேக் ஷுர்னால் உறுதிப்படுத்திக்கிறது. ஓகே, ஸோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியான்னு பார்த்துக்கோ, உறுதிப்படுத்திக்கோ அப்படின்றத பேச்சு வழக்கில் நம்ம சொல்ல மாட்டோம். அதனால் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியான்னு செக் பண்ணிக்கோ, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு மேக் ஷுர் தட் யூ ஹவ் டேக்கன் எவ்ரி திங். மேக் ஷுர் தட் யூ டோன்ட் லீவ் எனிதிங். எதையும் விட்டுறாமல் பார்த்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு எதையும் விட்டுடாமல் பார்த்துக்கோ. மேக் ஷுர் தட் யூ டோன்ட் லீவ் எனிதிங். ஓகே, ஸோ மேக் ஷுர்னால் செக் பண்ணிக்கிறது, உறுதிப்படுத்திக்கிறது, அதுதான் மேக் ஷுர்னு சொல்கிறோம். மேக் சம் சேஞ்சஸ் அப்படின்னா சில மாற்றம் கொண்டு வருது. ஏதாவது மாற்றம் கொண்டு வரதுக்கு நம்ம மேக் சம் சேஞ்சஸ், மேக் எனி சேஞ்சஸ் இப்படிலாம் சொல்லலாம். ஐ ஹாவ் டு மேக் சம் சேஞ்சஸ் இன் மை ரூம். என் ரூமில் சில மாற்றம் நான் கொண்டு வரணும். ஓகே, மேக் சம் சேஞ்சஸ். ஷீ மேட் சம் சேஞ்சஸ் இன் த ரிப்போர்ட்ஸ். அவள் ரிப்போர்ட்டில் சில மாற்றம் செஞ்சா, இல்லை சில சேஞ்சஸ் பண்ணா அப்படின்னு சொல்கிறதுக்கு மேட் சம் சேஞ்சஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மேக் அன் எஃபர்ட். மேக் அன் எஃபர்ட்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம முயற்சி செய்கிறது, ஏதாவது ஒரு முயற்சி போடுறது. ஓகே, நீட் டு மேக் அன் எஃபர்ட் டு ஸ்டார்ட் திஸ். இது ஆரம்பிக்க நம்ம முயற்சி செய்யணும். மேக் அன் எஃபர்ட். ஓகே, அடுத்தது, ஹி மேட் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் டு கன்வின்ஸ் ஹர். அவளை சமாதானப்படுத்த அவன் நிறைய முயற்சி செஞ்சான். ஓகே, நிறைய முயற்சி செஞ்சான்னு சொல்கிறதுக்கு மேட் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்த செட் பார்த்தீங்கன்னா மேடோட நம்ம என்னெல்லாம் போடலான்னா, மேக் சம்திங் அ ஹேபிட், சம்திங் ஹேப்பன், சம் ஒன் பிலீவ், சம் ஒன் ஹாப்பி ஆர் சேட், சம் ஒன் ஸ்லீப் ஆர் க்ரை. ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். மேக் சம்திங் அ ஹேபிட் அப்படின்னா ஏதாவது ஒன்றத்தை பழக்கமாக்கிக்கிறது. யூ ஷுட் மேக் அ ஹேபிட் ஆஃப் ரீடிங் அட்லீஸ்ட் 1 page a day. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பேஜையாவது வாசிக்கிறத நீ பழக்கமாக வச்சுக்கணும், பழக்கமாக ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேக் அ ஹேபிட் ஆஃப் ரீடிங். வாசிக்கிறத பழக்கமாக்கிக்கோ. இதே பழக்கமாக்கிக்காதுன்னு சொல்கிறதுக்கு டோன்ட் மேக் அ ஹேபிட் ஆஃப் திஸ். டோன்ட் மேக் அ ஹேபிட் ஆஃப் திஸ். ஓகே, மேக் சம்திங் ஹேப்பன் அப்படின்னா ஏதாவது ஒன்று நடத்துறது, நடத்தி காட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஐ வில் மேக் இட் ஹேப்பன். நான் இதை நடத்தி காட்டுவேன். ஐ வில் மேக் இட் ஹேப்பன். ஷீ மேட் இட் ஹேப்பன். அவன் நடத்தி காட்டிட்டா, அவன் நடத்தி காட்டினா அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஷீ மேட் இட் ஹேப்பன். அடுத்தது, மேக் சம் ஒன் பிலீவ். மேக் சம் ஒன் பிலீவ்னா யாராவது ஒருத்தரை நம்ப வைக்கிறது. ஐ மேட் ஹர் பிலீவ் தட் திஸ் வில் ஹேப்பன். ஓகே, இதை நடக்கும்னு நான் அவளை நம்ப வச்சேன். அவளை நம்ப வச்சேன்னா ஐ மேட் ஹர் பிலீவ். அவனை நம்ப வச்சேன், ஐ மேட் ஹிம் பிலீவ். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஹீ மேக்ஸ் தெம் பிலீவ் ஹிஸ் லைஸ். அவனோட பொய்களை அவங்கள நம்ப வச்சான். அவங்கள நம்ப வச்சான்றதுனால மேக்ஸ் தெம் பிலீவ். எப்போவுமே நம்ப பண்ணுறதுனால இங்கே மேக்ஸ் போட்டிருக்கோம். போன எக்ஸாம்பிளில் நம்ப வச்சேன்னு பாஸ்ட்டில் சொல்கிறதுனால மேட் யூஸ் பண்ணோம். அடுத்தது, மேக் சம் ஒன் ஹாப்பி. ஓகே, ஸோ ஐ வில் மேக் யூ ஹாப்பினா நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன். மேக் சம் ஒன் ஹாப்பினா ஒருத்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு மேக் சம் ஒன் ஹாப்பி யூஸ் பண்ணலாம். ஐ வில் மேக் யூ ஹாப்பி.
த சாங் மேட் மீ ஹாப்பி. த சாங் மேட் மீ ஹாப்பினா அந்த பாட்டு என்ன சந்தோஷப்படுத்துச்சு, ஓகே, சந்தோஷமாக்குச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு த சாங் மேட் மீ ஹாப்பி. ஸோ இந்த மேக் மேட் இது ரெண்டுத்தோட யூசேஜுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த எல்லா சென்டென்சஸை பொறுத்த வரைக்கும் மேக் மேட் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். தி சாங் மேட் மீ க்ரை அப்படின்னா அங்கே மேட் மீ ஹாப்பினா சந்தோஷப்படுத்துச்சு, அழ வச்சுச்சு. சில பாட்டு கேட்கும் போதே நம்ம எமோஷ்னல் ஆகிடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாட்டை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? தி சாங் மேட் மீ க்ரை, அது அந்த பாட்டு என்ன அழ வச்சுது. இந்த சாங் மேட் மீ ஸ்லீப், சில பாட்டு கேட்டால் அப்படியே தூக்கமாக வரும். மேட் மீ ஸ்லீப், ஓகே. ஸோ ஹாப்பி, க்ரை, ஸ்லீப் இது எல்லாமே சொல்லலாம். அந்த பாட்டு என்ன தூங்க வச்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் தட் கேன் கோ வித் மேக் இஸ் அ லிஸ்ட், மிஸ்டேக், ஃப்ரெண்ட்ஸ், சென்ஸ், அப் யோர் மைண்ட், மேக் அப் யோர் மைண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் மேக் அ லிஸ்ட் அப்படின்னா லிஸ்ட்டு போடு. லிஸ்ட்டு போடு அப்படின்னு சொல்கிறதுக்கு புட் லிஸ்ட்டு நம்மளுக்கு சொல்கிறதுக்கு வரும். பட் புட் லிஸ்ட் சொல்லக்கூடாது, மேக் அ லிஸ்ட். மேக் அ லிஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் தட் யூ நீட். உனக்கு தேவையானதுக்கெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோ, உனக்கு என்னென்ன தேவையோ அதுக்கெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மேக் அ லிஸ்ட் ஆஃப் எவ்ரி திங் தட் யூ நீட். ஷி மேட் அ லிஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் தட் ஷி வாண்டட் டு சி. அவள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட இடத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட்டு போட்டா. ஓகே, ஸோ அது ஜஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வீட்டில் காமனாக லிஸ்ட்னாவே நம்மளோட க்ரோசரி திங்ஸ், அதாவது மளிகை சாமானுக்கு போடுவாங்க இல்லையா? ஸோ மளிகை சாமான் லிஸ்ட்டு போடுனா மேக் அ க்ரோசரி லிஸ்ட். ஓகே, ஸோ மேக் அ க்ரோசரி லிஸ்ட். கடைக்கு போகிறோம், என்னென்ன வாங்கணும்னு லிஸ்ட்டு போடுனா மேக் அ லிஸ்ட் ஆஃப் த திங்ஸ் தட் யூ வாண்ட் டு பை. அந்த மாதிரி சொல்லலாம், மேக் அ லிஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், முக்கியமான ஒன்று என்னென்னா மேக் மிஸ்டேக் தான் எப்போவுமே, டூ மிஸ்டேக் கிடையாது. எப்போவுமே மிஸ்டேக் கூட மேக் தான் யூஸ் பண்ணும். ஷி ஆல்வேஸ் மேக்ஸ் மிஸ்டேக்ஸ் வைல் ரைட்டிங். எப்போவுமே அவள் எழுதும் போது தப்பு பண்ணுவாள். ஸோ தப்பு பண்ணிட்டேன், நான் இதை தப்பாக எழுதிட்டேன், எழுதும் போது நான் இதை தப்பாக எழுதிட்டேன், டைப் பண்ணும்போது தப்பாக பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு மேக் மேட் இந்த வார்த்தையை தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஐ மேட் அ மிஸ்டேக் பை டெல்லிங் யூ அபவுட் திஸ். உங்ககிட்ட இதை பற்றி சொல்லி நான் தப்பு பண்ணிட்டேன். ஓகே, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லும்போது ஐ மேட் அ மிஸ்டேக். ஐ டிட் அ மிஸ்டேக் அப்படி சொல்லக்கூடாது, ஐ மேட் அ மிஸ்டேக். அடுத்தது மேக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கிறது. ஹீ மேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேர் எவர் ஹீ கோஸ். அவன் எங்கே போனாலும் நிறைய பேரை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்குவான், இல்லை அவன் எங்கே போனாலும் ஃப்ரெண்டு பிடிச்சிக்குவான், இப்படி தான் நம்ம தமிழில் சொல்லுவோம். இல்லை ஃப்ரெண்ட் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷில் அதுக்கு மேக் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹீ மேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேர் எவர் ஹீ கோஸ். மேக் ஹிம் யோர் ஃப்ரெண்ட், அவனவும் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோ. ஓகே, அவனவும் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோ, மேக் ஹிம் யோர் ஃப்ரெண்ட். மேக் யோர் பாஸ் யோர் ஃப்ரெண்ட், மேக் யோர் மேனேஜர் யோர் ஃப்ரெண்ட். ஸோ யாராவது ஒருத்தவங்களை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறதுக்கு மேக் ஹிம் யோர் ஃப்ரெண்ட் சொன்னால் போதும். மேக் சென்ஸ், மேக் சென்ஸ் அப்படின்னா புரிகிற மாதிரி, அர்த்தம் உள்ளதா, ஓகே, மீனிங்ஃபுல்லாக அப்படின்னு அர்த்தம். திஸ் மேக் சென்ஸ்னால் ஓகே, ஸோ இது வந்து புரியுது, இது அர்த்தமுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திஸ் டசன்ட் மேக் எனி சென்ஸ் அப்படின்னா இது ஒன்றுமே புரியல, இது ஒரு மீனிங்கே இல்லை இதில் அப்படின்னு அர்த்தம். ஓகே, வாட் டஸ் இட் ஈவன் மீன், இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ், இது என்ன தான் அது, இது ஒன்றுமே இல்லையே, இது ஒன்றுமே புரியலையே, இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு. ஓகே, வாட் டஸ் இட் ஈவன் மீன், இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். அடுத்தது மேக் அப் யோர் மைண்ட். ஸோ முடிவு பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் மேக் அப் யோர் மைண்ட். ஐ மேட் அப் மை மைண்ட் டு அட்டன் த மீட்டிங். ஸோ மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணிட்டேன், ஐ டிசைடட்னு கூட சொல்லலாம். மைண்ட் யூஸ் பண்ணும்போது ஐ மேக் அப் மை மைண்ட் ஆர் ஐ மேட் அப் மை மைண்ட். மேட் ரெண்டு வேர்ட் தான் நீங்கள் மைண்ட் கூட யூஸ் பண்ணணும். ஸோ த லாஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் தட் we are going to see today is made of gold or silver, from oranges or apples, in India or Japan, by me or her. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம், எப்படி யூஸ் பண்ணணும்னு இப்போ எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். மேட் ஆஃப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொருளால் ஆன இன்னொரு பொருள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் பேங்கிள் இஸ் மேட் ஆஃப் கோல்டு. இந்த வளையல் தங்கத்தால் ஆனது. திஸ் சேர் இஸ் மேட் ஆஃப் பிளாஸ்டிக். ஸோ இப்படிலாம் சொல்கிறதுக்கு மேட் ஆஃப் யூஸ் பண்ணலாம். மேட் ஃப்ரம்னா இதிலிருந்து இது செஞ்சாங்க. ஓகேங்களா, இந்த வைன் வந்து கிரேப்ஸ்லேருந்து செஞ்சாங்க. த வைன் இஸ் மேட் ஃப்ரம் கிரேப்ஸ். இது வந்து பால்லேருந்து செஞ்சது. திஸ் ஸ்வீட் இஸ் மேட் ஃப்ரம் மில்க். இந்த மாதிரிலாம் சொல்லலாம். மேட் இன் இண்டியா, மேட் இன் சைனா, மேட் இன் ஜப்பான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நல்லாவே. திஸ் கார் இஸ் மேட் இன் இண்டியா. திஸ் இஸ் மேட் பை மீ. அதாவது இது என்னால் செய்யப்பட்டது, ஒருவரால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது மேட் பை யூஸ் பண்ணணும். ஆல்ரைட், ஸோ இன்றைக்கி வீடியோவில் நாம் மேக் அண்ட் மேட் கூட போகிற சில வேர்ட்ஸ் தான் பார்த்தோம். ஸோ இதுக்கு இங்கிலீஷில் கிராமட்டிக்கல் டேர்ம் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கொலோகேஷன்ஸ், வேர்ட் கொலோகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ரெண்டு வேர்டு இல்லை அந்த வேர்ட்ஸ் தான் வந்து எப்போவுமே காமனாக யூஸ் ஆகும். அதுதான் எப்போவுமே இட் கோஸ் அலாங் வெல். ஸோ அதை தான் வந்து கொலோகேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். பேர்லாம் தெரிஞ்சு நம்ம பயந்து அது என்னமோ அப்படின்னு நினைக்கிறத விட இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் வைஸ் கற்றுக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஆல்ரைட், ஸோ இங்கே நான் ஒரு 4 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்கேன்.
ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்வலி நான் கொஷின்ஸ் கொடுப்பேன், அதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. இன்றைக்கி நீங்களே சென்டென்சஸ் எழுத போகிறீங்க இந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் யூஸ் பண்ணி. ஆல்ரைட், ஸோ இப்போ லெட்ஸ் ரீட் திஸ் அவுட். மேக் சம்திங் கிளியர் அப்படின்னா ஏதாவது ஒன்று தெளிவுபடுத்துறது. மேக் ஃபன் ஆஃப் சம் ஒன், ஒருவரை கேலி செய்கிறது. மேக் இட் ஈஸி, ஈஸியாக்குறது, எளிமையாக்குறது. மேக் இட் ஹார்ட், கஷ்டமாக்குறது. ஆல்ரைட், ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள், எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட காமெண்ட்க்கு நான் ரிப்ளை கொடுப்பேன். நீங்கள் எந்த மாதிரி சென்டென்சஸ் மேக் பண்ணுறீங்கன்னு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது, புரிஞ்சிருந்தது அப்படின்றதையும் எனக்கு காமெண்ட் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்.